அம்மா 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 ரேவதி ஐயோ, இவ எப்படி நம்ம ஆளுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே. எப்படி வந்திருப்பா? அழாத. அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? உங்களை பார்க்காம ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டோம்மா. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிம்மா. இப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. கல்யாணத்தை கூட நீங்க வராம நிறுத்தி வச்சிட்டோமா. அப்படியா? நிறுத்திட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சித்தி கூட சொன்னாங்கம்மா, அம்மா இல்லாட்டி என்ன, நான் இருக்கேன், தாலி கட்டிக்கோ, நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க யாரும் ஒத்துக்கலமா. ரேவதி கூட நடுவுல கன்ஃபியூஸ் ஆனா, அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சுட்டு என் அம்மா வராம கல்யாணம் நடக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. உங்க எல்லாரையும் நினைச்சு என் மனசு ரொம்ப பூரிச்சு போயிருக்கு. உங்க எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு பாசம். அம்மா நீங்க இல்லாம நாங்க ஏதுமா? எங்களோட நல்லது கெட்டது எல்லாமே உங்களை முன்னாடி வச்சுதானே நடந்துச்சு. அப்படிதானம்மா இப்பவும் நடக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சாமி, அந்த முகூர்த்தம் போனா போகட்டும், அடுத்த முகூர்த்தம் இன்னைக்கு இருக்கா? இருக்குமா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு இருக்கு. சரி, அப்போ கல்யாணத்தை நடத்தலாம்ல? நடத்தலாமா. ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டா அடுத்த பஸ்ல ஏறிக்கிறது இல்லையா? அப்படிதான் இதுவும், ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அப்போ 2 மணி நேரம் கழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலாம், சரியா? சரிங்கம்மா. எங்க நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க? என்னம்மா, நீ கோயிலுக்கு போய்க்கிறதா சொன்னாங்க. அதான் கோயில் கோயில தேடிட்டு வரேன். அம்மா, நீ எந்த கோயிலுக்கு போன? அதான் வந்துட்டேன்ல, விடுங்க. ரேவதி, நீ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுமா. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ மணமேடைக்கு வந்தா போதும். சரிங்கம்மா. சரி, ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. வா. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? உங்க ரூமுக்கு போய் உட்காருங்க. போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வாங்க, இங்க கல்யாணம் நடக்கும். மனசார வாழ்த்திட்டு போங்க. உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா? நடக்காது. என் டிரைவர் தான் எனக்கு மருமக. சிவனாண்டி, நீ என்னதான் பண்ணாலும் கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ இங்கிருந்து அசிங்கப்பட்டு போகதான் போற. டாக்டர், உங்களுக்கு சீரியஸாக எந்த பிரச்சனையும் இல்லைல்ல?
இல்ல, நெத்தியில அடிபட்டதுனால பிளட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. அதனால மயக்கமாயிருக்காங்க. அதான் காயத்துக்கு கட்டு போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இனிமே நோ ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். இவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்க? குறைஞ்சது 2 hours ஆகும். அப்பதான் இவங்க மயக்கம் தெளிஞ்சு கண் முழிப்பாங்க. அப்படியா டாக்டர்? இவங்க சீக்கிரமா கண்ணு முழிக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தா நானே சொல்லிருப்பனே. வேற வழி இல்ல, நாம 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க டாக்டர். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியுமா? நோ ப்ராப்ளம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க நர்ஸ் இவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்க டாக்டர். இவங்க கண்ணு முழிச்சதும் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. நர்ஸ், இவர் நம்பரை வாங்கிக்கோங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன். அக்காவை உங்க ஆளுங்களை வச்சு தானே கடத்துனீங்க, அப்புறம் எப்படிங்க திடீர்னு வந்து நிக்கிறா? அதான் எனக்கும் புரியல சந்திரா. எங்க ஆளுங்க எங்கேயோ கோட்டை விட்டானுங்க, அதான் உங்க அக்கா தப்பிச்சு வந்துட்டா. சார், கல்யாணத்தப்போ அவங்க மண்டபத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனாலதான் நாங்க நம்பி இருந்தோம். இல்லனா நேத்தே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருப்போம். இப்ப பார்த்தா அதிரடியா வந்து நிக்கிறாங்க. இப்போ அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ரூம்ல மகேஷும் பயந்து போய் கிடக்குறான். இனிமே இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்க கல்யாணத்துல ஏதோ பெருசா செய்ய போறாங்க சார். அதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறோம். எங்களை விட்டுருங்க. இதோ பார், பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களை அப்படியே விட்டுருவோமா? சார், உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே சரியா நடக்கலையே. இனியும் எந்த நம்பிக்கையில நாங்க இங்க இருக்கிறது? அவங்க ஒன்னா துப்பாக்கி எடுக்கிற கேஸ். அவங்க துப்பாக்கியால பொட்டுன்னு போட்டா நாங்க பட்டுன்னு போய் சேர்ந்துருவோம். அவங்களை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு இல்ல. நாங்க இப்படியே ஓடிட்டா எங்களுக்கு உயிராவது மிஞ்சோம். இல்லன்னா இங்க கதையே முடிஞ்சு போயிரும். மாயா, நீ ரொம்ப பயப்படுற. அந்த டிரைவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் சாமுண்டீஸ்வரி காய நகர்த்துறா. ஆனா அந்த டிரைவர் இன்னும் இங்க வரல. அநேகமா அவனை என் ஆளுங்க தான் மடக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வரலனா சாமுண்டீஸ்வரி எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி நாம மகேஷ் ரேவதி கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுவோம். புரியுதா? நீ கவலைப்படாத. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. மேடமே உங்க ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த டிரைவர் யமகாதகன். அவன் வந்து நிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ரேவதி மூலமா ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நாங்க போயிட்டு தான் நல்லது. உயிராவது மிஞ்சும் இல்ல. மாயா, என் புருஷன் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். மாயா, நாங்க 2 பேரும் உன் சைடுல இருக்கோம். அவ்வளோ ஈஸியெல்லாம் உனக்கு கெடுதல் நடக்க விட்டுற மாட்டோம். புரிஞ்சுதா? ஆமா மாயா, வரத மோதி பாத்துரலாம். தைரியமா இரு, நாங்க இருக்கோம். மாமா, இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருக்குல்ல மாமா, அதுல மட்டும் தான் பிரேக் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுப்போம், எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லா கல்யாணத்திலயும் நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளை அழைப்பு, நலங்குன்னு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்துல நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் யாராவது வந்து பிரச்சனை பண்றதே ஒரு சடங்கா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தான் ரேவதிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆமா மாமா, அது நம்ம உண்மைதான். பாருங்க, கார்த்தி தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நம்மளாம் ஆசைப்பட்டோம். ஆனா அவர் நர்ஸை தேடி வெளியூர் போயிருக்காரு. அவர் நல்லபடியா திரும்பி வரணும். கார்த்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு கவலையா இருக்கு. மாமா, நீங்க வேற, நான் முகூர்த்த நேரம் மிஸ் ஆனதும் இன்னைக்கு இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே அத்தை வந்து
அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னது எனக்கு புஸ்ஸுன்னு ஆயிப்போச்சு மாமா. அவனே திரும்ப அந்த மேடையில வந்து உட்காருவான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு மாமா. இந்த கார்த்திக் வரணும்பா. அவன் வந்தாதான் எல்லாமே சரியாகும். இவன் வேற போனவன் போயிட்டு சட்டுப்புட்டுன்னு வரானா? அவனுக்கு போனை போட்டாலும் போன் போலேங்கிறீங்க. என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாத்துக்கும் கார்த்திக் வரணும். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குல்ல. இருந்து என்ன பண்றது? அதுக்குள்ள மாப்பிள்ளை நர்ஸை கூட்டிட்டு வந்து சாமுண்டீஸ்வரர் ரேவதியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கார்த்தியை எப்படியாவது சம்மதிக்க வச்சு ரேவதிக்கும் கார்த்திகையும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். மாமா கடகடன்னு உங்க ஆசையை சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்க என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியா நடக்குமா மாமா? நடக்கணும் மாப்பிள்ள, நடந்தே தீரணும். நடந்தே தீரணும் நீங்க சொல்றீங்க மாமா. மகேஷ் கூட நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கார்த்திக் உறுதியா சொல்றானே. ஆமா, அதுக்காக தானே வேலை மெனக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு நவீன் ஒருத்தனை பெங்களூர்ல இருந்து வர வச்சிருக்கான். நாம இப்படி ஒரு பிளான் போட்டா கார்த்தி இப்படி வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். அவன் எப்படி ரேவதியை கட்டிப்பான்? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா, அந்த நவீன் எங்க? காலையில இருந்து ஆளையே காணுமே. என்ன மிஸ்டர் பெங்களூர், எங்க போனீங்க? அட நீங்க வேற சாகல. நேத்து மணமகன் ரூம்ல இந்த ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். வெளியில வரப்போ யாரோ என் மண்டையில அடிச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா. அது இவன் தானா? அப்புறம் அங்க இருந்து இப்பதான் மயக்க தெளிஞ்சே தப்பிச்சு வரேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த ஊர்ல அதுவும் இந்த மண்டபத்துல எனக்கு எதிரின்னு யாரும் இருப்பாங்க? நானே இப்பதான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு எப்படி எதிரிங்க இருக்க முடியும்? யார் அந்த ராஸ்கல்ஸ்? எதுக்காக என்ன அடிச்சு போட்டாங்க? பிரதர், இப்ப நான் சொல்ல போற மேட்டர் கேட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. உங்களை அடிச்ச அந்த ராஸ்கல்ஸ் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் எங்க கூட சிங்க்ல இருக்குன்றதுக்காக சிங்கு வேஷம் போட சொன்னா இப்படி டோட்டலா நான் சிங் பண்ணிட்டானுங்க. சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. டார்கெட் மாதிரி போயிடுச்சு. டார்கெட்டா? ஆமா, அந்த மகேஷ் மாப்பிள்ளை இருக்கானே, அவன் தான் நம்ம டார்கெட். ஆனா தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க. டோட்டல் நான் சிங் ஆகி போச்சுப்பா. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? சாரி பிரதர், ஆக்சுவலி தப்பு உங்க மேலதான். என்னது தப்பு ஏன் மேலையா? என்னங்க நீங்க அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பிரதர், உங்களை யார் அந்த பாத்ரூமுக்கு போக சொன்னது? மாப்பிள்ளை ரூம்ல மாப்பிள்ளை தான் இருப்பான்றது லாஜிக்கு. அதான் உங்களை அட்டாக் பண்ணோம். ஏப்பா லாஜிக் பர்ஃபெக்ட் லாஜிக்பா. அந்த லாஜிக் படி பார்த்தா தப்பு ஓ மேலதான். இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மனசு பண்ணி அவங்க 2 பேரையும் உங்ககிட்ட சாரி கேட்க வைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஓகே? ஏப்பா சாரி கேளுங்கப்பா. வந்த விருந்தாளிகிட்ட இப்படியா முகத்தை பார்க்க மாட்டேங்கிறது? சாரி கேளுங்கப்பா. சாரி சார், ஏதோ தெரியாம தப்பு நடந்துச்சு. சாரி பிரதர். சரி ஓகே ஓகே, அதை விடுங்க. அவ்வளவுதான்ப்பா, சாரி கேட்டாச்சுல, இதோட இந்த மேட்டர் மறந்துங்க. ஓகே சரி ஓகே, அதை விடுங்க. கார்த்தி எங்க? இன்னும் வரலையா அவன்? கார்த்தி அவன் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். வந்துட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரி. சொல்லுங்க சார். மல்லிகா டாக்டர் இருக்காங்களா? நீங்க யார் சார்? நான் டாக்டரோட ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டில் டிரைவரா இருக்கேன். அப்படி அவங்க வீட்ல இல்லையே. அப்படிங்களா? எங்க போயிருக்காங்க? அவங்க அர்ஜென்ட் வேலையா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்க, அவங்க எப்போ வருவாங்க? தெரியல சார்.
சரி நான் வரேங்க. தேங்க்ஸ். ஓகே சார். மேடம், அந்த டிரைவர் போயிட்டாரா? அவர் போயிட்டார் மேடம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்ல இருந்து டிரைவர் வந்து கேட்டாங்கன்னா நீங்க பெங்களூர் போயிருக்கதா சொல்ல சொன்னீங்க. அதே மாதிரி சொல்லிட்டேன் மேடம். அவரும் போயிட்டார் மேடம். சரி, நீ போ. ஓகே மேடம். சொல்லு மல்லிகா. உங்க டிரைவர் திரும்பவும் இங்க வந்தாரு. அப்படியா? நீ அவனை பார்த்து எதுவும் பேசல? நீ தான் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டியே. அதான் நான் பெங்களூர் போயிருக்கிறதா வேலைக்காரி மூலமா போய் சொல்லிட்டேன். பரவாயில்லையே, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஏய், பாவண்டி அவரு உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அது உனக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி அழகழிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மல்லிகா. என்ன காரணம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு கழுத்துல அந்த டிரைவர் தான் தாலி கட்ட போறான். என்னடி சொல்ற? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் தான் என்னோட மாப்பிள்ளை. அவன் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பாக்குறேன். அவன் எல்லா இடத்துலயும் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் கண்ணியமாவும் நடந்துக்கிறான். அதோட அவன் என் வீட்டுக்கு வெறும் டிரைவரா மட்டும் இல்லாம என் குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைச்சு பொறுப்பா அக்கறையா நடந்துக்கிறான். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறான். என்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே என் குடும்பத்தை கோயில்ல எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினான். அப்புறம் ஏன் உயிரையும் எதிரிங்க கிட்ட இருந்து ஒரு தடவை காப்பாத்தினான். இப்படி நிறைய அவனை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு நல்லவன் என் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அதனாலதான் அவனை என் மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் டிரைவர் தான் மாப்பிள்ளைன்னு முன்னாடியே தெரிஞ்சா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு தான் வேண்டான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிரைவருக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி, நீ ஒரு சரியான ஆளைத்தான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்க. அந்த டிரைவர் உன் பொண்ணுக்கு எல்லா வகையிலயும் ஏத்த வந்தான். நீ மனசுல இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்துவேன். நீயும் அவசியமா கல்யாணத்துக்கு வந்துரு. சரி, வரேன். நீ கல்யாண வேலையை பாரு. வச்சிரவா? சரி, பாய். மேடம், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உங்க அக்கா முகத்தை பார்க்க என்னோட பயம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. மனசுக்குள்ள என்ன திட்டம் வச்சிருக்காங்களோன்னு என் மனசு ரொம்ப படபடன்னு அடிக்குது. மாயா, ஏன் இப்படி பயந்து சாகுற? என்னோட பயம் உங்களுக்கு புரியல மேடம். கடைசி நேரத்துல கல்யாணத்துல வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பீதியா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். நாங்க இப்படியே ஓடி போயிடுறோம்னு சொன்னாலும் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் எங்களை விட மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு மேடம். இங்க பாரு மாயா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த டிரைவர் இங்க வந்தாதானே பிரச்சனை. அவன் இங்க கண்டிப்பா வரமாட்டான். அக்கா அவனை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கே பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுது. அவன் வரலனா என் அக்கா என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். அவன் கண்டிப்பா வரமாட்டான். மேடம், அங்க பாருங்க.
என்ன மேடம், அவன் வரமாட்டான்னு சொல்லி நீங்க வாயை கூட மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறான். அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே மேடம். இனிமே என்ன நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். வந்தவன் சும்மா வந்திருக்கானா இல்ல எவிடன்ஸோட வந்திருக்கானான்னு ஒண்ணு புரியலையே. பாட்டி செலம்ப வந்தாச்சு. கார்த்தி, நீங்க நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்க போகுது. இவனதான் தூக்க சொல்லி நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னமே, அவங்கள மீறி இவன் எப்படி வந்தான்? ச்சே, நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போச்சே. அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டா, இவனும் வந்துட்டானே.